ஹாய், நான் உங்கள் அட்வொகேட் பிரவீன் பேசுகிறேன். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசான ஒரு சீனியர் சிட்டிசன் அவருடைய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போட்டிருக்காரு. அவர் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காரு. அதுக்கான மந்த்லியான இன்ட்ரெஸ்ட் வந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு அவர் யூஸும் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து அவருக்கு கால் பண்ணிவிட்டு அவருடைய டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இவர் பேங்க் எம்ப்ளாயி தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன இருக்குன்னா அவரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 50,000 டெபிட் ஆகிருக்கு, திருப்பி கிரெடிட் ஆகிருக்கு. அதேமாரி அகைன் வந்து அவரோட ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டுக்கு ரூ. 1,00,000 ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இது அவர் ஊரில் இருக்க சமயத்தில் பேங்க்குக்கு வந்து கேட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்திருக்கே, என்ன இஷ்யூன்ட்டு. பேங்க் அப்ளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் கேஷ் வந்து உங்களுக்கு பத்திரமா இருக்குது, இது சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான், இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவரும் அப்படியே விட்டுருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் அவர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்க கேஷை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பேங்க் எம்ப்ளாயிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோனில் இருக்கிற மாதிரியும் அவர் வந்து லோன் வாங்கியிருக்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு டீட்டெயில் கேட்டாங்கன்னா அதுக்கான ஒரு கிளியராக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவர் கொடுக்காத பட்சத்தில் வந்து அவர் வந்து ஸ்டேஷனில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி உங்களுடைய பணத்தை வீட்டில் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க. இந்த பேங்க் எம்ப்ளாயி ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் மணி வந்து மிஸ்யூஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பிஎன்எஸ் செக்ஷன் 316 படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்ப்ரெஸ்மெண்ட்டும் இருக்குது, ப்ளஸ் ஃபைனும் கட்டுற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.